ப்ளே பண்ண போகிறோம்னா ஐடன் லைன் ப்ளே பண்ண போகிறோம். இங்கே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மகிட்ட முன்னே இருந்ததை விட எக்கச்சக்கமாக நான் பண்ணி அமர்த்துறப்போ ஒரு மெடிக்கிட்லாம் இருக்கும். அப்படின்னா எவ்வளோ நேரமாக அதை அவங்க ஆட் பார்த்துருப்பான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதே இவ்வளோ இருக்குண்ணா. இந்த ஆடு பார்த்தே என்னால் முடியல வீடியோ போடுறதுக்கு. அதான் ரொம்ப நல்லா வீடியோ போட முடியல இந்த ஆடு பார்க்குறதுக்காகவே. அதனால தான் நம்ம இப்போ புதுசாக வீடியோ போட்டிருக்கோம். இப்போ ஒரு நல்ல வேர்ல்டாக போயிட்டு நம்ம ஆட்டத்தை காமிச்சிட வேண்டியதான். நம்மளுக்கு பிடிச்ச இடம். அஜிச்சோ என்ன நம்ம பிளேயர் இருக்காங்கன்னு பார்ப்போம். என்ன நம்ம இருக்கிற வேர்ல்டில் ஒருத்தனை கூட காணோம். நம்ம வேறு ஏதாச்சும் வேர்ல்டுக்குள்ளே போவோம். அந்த வேர்ல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் 4 பேர் தான் இருக்காங்க, என்னையே சேர்த்து. இந்த மாதிரி ஆடுலாம் வந்துருச்சுன்னா ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. நாளைக்கு என்ன வீடியோ வரும்னு இப்போயே சொல்லிடுறேன். நாளைக்கு மைன்கிராஃப்ட் தான் வரப்போகுது, பார்ட் 2. அது கொஞ்சம் ஆஃப்லைனில் அதில் விளாண்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம நாளைக்கு பார்ப்போம். இந்த இப்போ டைம் வந்து நைட்டு 8:30 ஆக போகுது. 8:30 மணிக்கு விளாண்டுட்ருக்கேன். நம்ம சுடுற டீமா பரவாயில்ல. யார் டீமாக இருந்தால் நம்மளும் ஆக்குற மாதிரி தானே. கொஞ்சம் ஞாபகமாக தான் விளாண்டுட்டு இருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக ஐடன் லைன்லேயே ப்ளே பண்ணல. ஞாபகம் கேட்குறடானே சரி. அங்கே ஒருத்தர் சுட்டுட்டு இருக்கான், பக்கத்தில் ஒருத்த மாட்டிருக்கான். அவனை புடுறா. நம்ம தான் ஞாபகம்னு சொல்லிட்டு இருந்தா இவங்க எல்லாரும் ஞாபகம் இருக்காங்க. இங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்கண்ணா. ஓ, அவன் கேம் விட்டு போயிட்டாங்க காய்ஸ். அதான் அப்படி அவன் இதாக இருக்கான். வாங்க வாங்க வாங்க. ஒரே வீட்டுக்குண்டா போட்டு தள்ளுறதை விட்டுட்டு ஒன்று தாண்டா போடணும். ஏன்டா லாஸ்டிக் இல்லை 2 இருக்காங்களா? 2 பேரும் நண்டு மாதிரி போட்டு தள்ளிடணும். இருங்கடா வந்துடுறேன்டா. இங்கே பாருங்க, ஒரு வெடிகுண்டு தான் போட்டேன், 2 பேர் மாட்டிட்டாங்க. வெடிகுண்டு வாங்கி தான் சாவணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாசியை நிறைவேற்றேன். நானும் பண்ணல காய்ச்சி. அவன் தான் வெடிகுண்டு போகணும்னு ஆசையாக வெறிகுண்டு வந்தான் என்கிட்ட. வெறிகுண்டு வந்தானா வெறிகுண்டு முடிச்சு விட்டேன். டேய் இன்னும் வந்து மாட்டுறீங்க. யாரா நீனும் வெடிகுண்டு வாங்கி தான் சாவணும்னு நீ ஆசைப்படுறேன். ஆசையை நான் கெடுக்க மாட்டேன்டா. எல்லாரும் என்கிட்ட தான் சாவணும்னு இப்போ படம் எடுத்து வராங்க. இங்கே பாருங்க, ஒருத்தன் உள்ளே இருப்பாங்க பாருங்க. எங்கடா இந்தா ஏன்ட்ட வெடிகுண்டு வாங்கி சாவணுன்னா படம் எடுத்து வைக்கலாடா. இந்த வந்தான். டேய் யார நீங்கள்? நம்ம கையால் சாப்பிட்றது அவ்வளோ பெருமை அவங்களுக்கு. இந்த வீடியோவில் ஏதாச்சும் முடிஞ்சால் எடிட் பண்ண முயற்சி பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஏதாச்சும் சின்னதாக எடிட் பண்ண முடியுதான்னு பார்ப்பேன். ஐயோப்பா பயந்துட்டேன். பள்ளி பக்கத்தில் விழுந்து கிடக்குங்க. காலில் ஏறிட போகுது. ஏன்டா ஆக்கர் பைய பைப்பா. ஹேக்கராக இருந்தால் பள்ளியாக இருந்தால் என்ன? மாற முடியலடா. என்ன காசு இது? இதில் எனக்கு சரியாகவே இல்லை. அடப்பா, இதுதான் எனக்கு ஹேக்கர் வந்தாலே எனக்கு பிடிக்காது. நம்ம ஹேக்கர்னு பெருமையை பீத்திட்டு இருக்கோம். அவங்க தான் ஹேக்கர், ஒரிஜினல் ஹேக்கர் வந்து களி முடிச்சு விட்டுருவாங்க. யாரா நீ? யாரா நீங்கள்? ரொம்ப போங்கு.
ஏய் ஏய் லேய் ஏய் ஏய் யார் அடிங்க உங்களுக்கு அறிவு இல்லையாடா? நானே இன்றைக்கி அதான் ஹேக்கருன்ட்டு சீனா போடலான்னு வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரிஜினல் ஹேக்கர் வந்து நீ தோக்கட்டி விட்டுறான். டே டே டேய் எங்கள் டீமுக்கு ஒரு ஹேக்கர் வேணும்டா. எல்லோரும் நாபு பயலாக இருக்கிறாங்களே. டே டேய் அறிவில்லையாடா கண்டுபிடிச்சி விட்டுருக்க. இது எங்கேயாச்சும் தப்பான இடத்துல போயிட்டு பட்டுட்டு என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? கண்டுபிடிக்க சுட்டுட்டு இருக்காங்க. தப்பான இடத்துல பட்டால் நம்ம தப்பாக போயிடுவோம். நான் பாதி ஹேக்கர்லாம் பார்த்துருக்கேன், கேம் விட்டு மேலே போயிட்டு பறந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து எனக்கு பீடி கிளம்பிட்டு என்னடா சுடவே முடியல, அப்புறம் மேலெலாம் பறந்துட்டு இருக்காங்கன்ட்டு. டே இந்த சொன்ன பாருங்க, நம்ம சொன்ன அப்படியே நடக்குது. நம்மளுக்கு என்ன கருநாக்கா இருக்கு? நீ நானே நாக்கு கண்ணாடியில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். சொன்னாங்க அப்படியே இதான் பாதி ஹேக்கருக்கு மேலே பறந்துட்டு இருப்பாங்க. என் நாக்கு என்னமோ கருநாக்கு ஆகி போய்ட்டுன்னு நினைக்கிறேன். அதான் நான் சொன்னதெல்லாம் நடக்குது. வாங்கடா வாங்கடா வாங்க. என் கையால் அடி வாங்கி எவ்வளோ பேர். ஓ வாங்க வயசு வாங்க. அங்கே மேலே பார்த்தீங்களா ஒரு நம்ம சாவடிக்கணும்னா ஒரு விருந்து உட்காந்துட்டு போயால என்றதே தம்பி உன்னை இரு வெடிகுண்டு வந்தானோ உன்னை கொள்றேன். கொத்தோடு இருப்பீங்களா? இருங்க இருங்க இருங்க. நீ கொஞ்சம் இருங்கடா, நான் போட்டுடுறேன். பரவாயில்ல. என்னதான் இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு கொன்னாலும் அந்த ஹேக்கர் சாக மாதிரி இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா காய்? டேய் டேய் வாங்க சாவுடே. நான் அவன் பார்க்கலன்னு நினச்சிட்டு இருந்துருக்கான். அவன்டாவான் வேலை ஒன்றா இருக்கான்னு நினைக்கிறேன். ஏய் சாவுடா. என்ன 2 ஹேக்கராக இருக்காங்க? நான் வெடிகுண்டு போட்டேன். நான் போட்டேங்க. ரொம்ப போங்கடா. 400 பண்ணியா மாத்திர போகிறது தாண்டா இருக்குது. சும்மா இருங்கடா. செத்துடுறா வெடிக்கும். யார் சாப்பிட்ட? நானும் வெடிகுண்டு போட்டேன். எனக்கு டவுட்டாக இருக்கேன். நீ உண்மையானவனா? வாட் இஸ் திஸ்? என்னடா நீங்கள் 2 பேரும் ஆக்கறாடா? ஒருத்தவங்க என்ன திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க. சாவ நான் ஒரு மேட்ச் ஆடிட்டு இருந்தேன். அதாவது அதில் என்ன ஆச்சு தெரியுமா கைஸ்? அதாவது அதாவது ஒரு ஹேக்கர் என் டீமில் இருந்தாங்க கைஸ். அப்படியே அந்த ஹேக்கர் என்ன பண்ணி விட்டான், இன்ஃபினிட்டி ஹெல்த் இருக்கிற மாதிரி பண்ணி விட்டான். எனக்கு 5 லட்சம் ஹெல்த் வந்துட்டு. நான் வேறு என்ன பண்ணுவாங்க, 5 லட்சம் ஹெல்த் வந்தேன். அப்படியே போட்டு தாக்கு ஹேக்கர் வந்தனால எனக்கு நிம்மதியாக போயிடுச்சு. அப்படி இன்னொன்று சம்பவம் ஆகிட்டு அப்படியே 5 லட்சம் ஹெல்த் இருக்குன்னு இவங்க 5 லட்சம் ஹெல்த் இருக்குன்ட்டு ஹண்டர்ஸ் மண்டையில் குதிச்சிட்டு இருந்தானா, டப்புன்னு ஹேக்கர் வெளியே போயிட்டான். அப்புறம் ஒரு ஹண்டர் வந்து வெடிகுண்டை போட்டு கொண்டுட்டான் காய்ஸ். அப்படியே அதோட என் மேட்ச் முடிச்சிச்சு. இது சரியான அவமானம் போயிட்டு. இன்னும் ஐயோ ஹேக்கர் வெளியே போட்டானா, அவன் ஹேக்கர் வெளியே போன நேரத்தில் வெடிகுண்டை என் மண்டையில் போட்டாங்க. அது நான் பர்கரை வேறு இருந்தேனா, சரியான அவமானம் போயிட்டு. என்னடா ஓரத்தில் நம்ம ஜம்ப் பண்ணுற மாதிரி எனக்கு இருந்தது. இந்த வீடியோவில் முடிஞ்சால் ஏதாச்சும் என்ன சொல்லலாம்? யார் நீனே? நான் ப்ரோ பிளேயர்னு எனக்கே தெரியுண்டா. அதுக்கு நீ ஆரம்பத்துலேயே என்கிட்ட சொல்கிறதுக்கு வந்துடுவியாடா நீனே? இது ரொம்ப போங்கடா. அப்பாலே அப்பாலிக்கா ஓடிடலான்னு பார்த்தா இப்பலிக்கா வந்து துரத்திட்டாங்க. யார்ரா நீனே? பானாகிற இடத்துலலாம் அதுவும் என்கிட்டே எப்படி வரான்னு தெரியல எனக்கு. எனக்கு எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த எனக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம
நம்ம இந்த பெட்டியை திறந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஒரு பெட்டி வந்திருக்கு, இருங்க பார்ப்போம். நான் இந்த எல்லா ஸ்கின்னையும் ஓப்பன் பண்ணிட்டேனான்னு தெரில. எனக்கு வேறு ஸ்கின்னே தரமாட்டாங்க பாருங்கள். இப்போ ஸ்கின் இருக்காது பாருங்கள், சொன்னேண்ணா. இதுக்கு மேலே ஸ்கின்னே தரமாட்டுறாங்க. நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோம். பாய்.